அனைவருக்கும் வணக்கம். முருங்கைக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு ஒரு கார சாப்பாடு செய்வோம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். புளி, தேங்காய் ஒரு மூடி அரைச்சி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லது தான். சின்ன வெங்காயம் இல்லாததில் பெரிய வெங்காயம் போடுறோம். மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கடுகாலப்பு, கொத்தமல்லி, இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இடிச்ச பூண்டு, தக்காளி, இஞ்சி இவ்வளோ தாங்க. இதை வச்சு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான காரம் செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றி வச்சு சூப்பரான ஒரு காரம் ரெடி பண்ணிடலாம். பீன்ஸு, முருங்கைக்காய், அடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, இதை மூணுத்தையும் வச்சு சூப்பரான ஒரு காரம் ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? எண்ணெய் சூடாட்டம் கடுகு போட்டுடலாம். எண்ணெய் காய்ச்சி கடுகு போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். கொஞ்சம் அடுத்து இடிச்சு பூண்டு, இது பாருங்கள் வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். தேவையான உப்பையும் போட்டுடலாம். உப்பையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி சேர்க்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இவங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது தக்காளி, இஞ்சி விழுது போட்டுடலாம். தக்காளி வந்து இன்னமும் சேர்க்கலாம். தக்காளி இடத்துல ஒன்று மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு வந்து கொடுக்குறதுலாம் ஒரு 1/4 kg இல்லை 1/2 kg தக்காளி சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இது நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அடுத்தது காயெல்லாம் மசாலா போட்டுடலாம். மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுடலாம். ஓகேங்களா? போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனது காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? கொத்தமல்லி போட்டுடலாம். மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே தண்ணி ஊற்ற நல்லா ஃப்ரை ஆகிடும். அப்புறம் மசாலா, காரம், உப்புலாம் கரெக்டாக இறங்கும் காய்க்கு. ஓகேங்களா? நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து மசாலா நல்லா வதக்கிட்டோம். நல்லா நம்ம உப்பு காரெலாம் கரெக்டாக அந்த காய் இறங்கியிருக்கோம். இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வேக வச்சிடலாம். காய் வேகிறதுக்கு ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு அப்படி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி, தேங்காய்லாம் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம தண்ணி ஊற்றணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு காரெலாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம் சேர்க்கலாம். ஒரு மசாலா, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக போட்டோம். நம்ம தேங்காயும் புளி மட்டும் தான் பாக்கி இருக்குது. இது நல்லா வேகட்டும். தண்ணி தேங்காய் ஊற்றிட்டோம். அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு மற்ற மசாலா, தேங்காய், புளி சேர்த்துடலாம். ஓகேங்களா? புளி ஊற்றிருக்கோம், தேங்காய் ஊற்றிருக்கோம். ஓகேங்களா? நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து 5 நிமிஷம் வந்தால் போதுங்க. அப்படியே அரைக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டில். ஓகேங்களா? இவ்வளோதாங்க. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, காரக்குழம்பு ரெடி பண்ணிட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள், டிக்காக நம்ம தேவையான மாதிரி தான் செஞ்சுருக்கேன். நல்லா க்ளீனாக வெந்திருக்கு. ஓகேங்களா? தேங்காய் தான் ஊற்றிருக்கேன், வேறு ஊற்றலைங்க. இப்போது கொத்தமல்லி போட்டுடலாம். கருவேப்பிலை ஒரு 4 பீஸ் போட்டுடலாம். இவ்வளோ தாங்க. சூப்பரான முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, காரக்குழம்பு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ செஞ்சு அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் மழை பெய்யறதால விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், மொத்தத்தில் எல்லா மாவட்டமே எங்கெங்கே மழை பெய்யுதோ எல்லோரும் உஷாராக இருங்க, பத்திரமா இருங்க. பசங்களாம் இங்கே வெளியே அனுப்பாதீங்க. நம்ம சேஃப்டியாக பார்த்துங்க. எல்லோரும் நல்லா இருங்க. வாழ்க வளமுடன். ஓகே காய்ஸ், அவ்வளோதாங்க. முருங்கைக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு சூப்பராக வந்து இல்லை டிக்காக சூப்பராக கிரேவி பண்ணியிருக்கோம். சூப்பரான ஒரு காரக்குழம்பு. அப்படியே சாப்பிடலாம் நீங்கள். ஓகேங்களா?